ஐயனார் துணை அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்த வந்துட்டு பார்க்கலாங்க. அதாவது சுனாமி மாதிரி வந்துட்டு கண்ணீர்ல நனைச்சுட்டாங்க என்றே சொல்லாங்க. நிலா இதனால மனசு மாறிட்டாங்க. அதாவது பல்லவனும் சரி, சேரனும் சரி, ஒரே அழுக தான். அந்த தண்ணீல வந்துட்டு நம்ம நீச்சலே அடிச்சிருக்கலாம் போல. அந்த அளவுக்கு நிலா நீங்க மட்டும் போயிறாதீங்கன்னு சோழன் ஒரு பக்கம் வந்துட்டு கண் கலங்குறாரு. சேரன் வந்துட்டு கண் கலங்குறாரு. பல்லவன் வந்துட்டு கதர்றாப்ல. அத பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருந்தது. கஷ்டமா இருக்குங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இவருமே அதாவது பாண்டியனுமே, நீங்க இங்க இருங்க. நீங்க இருக்கிறது தானே இங்க எங்களுக்கு வந்துட்டு பலம். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணுங்க. நாங்க உங்களுக்காண்டி துணை நிக்கிறோம். ஆனா வந்துட்டு ஒரு ஐயனார் துணையா எங்க வீட்டுக்கு நீங்க நிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் நிலா கேட்கிற மாரி தெரியல. ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன அள வைக்கிறீங்க? உங்க பாசத்துக்கு வந்துட்டு அளவே இல்லையா ப்ரோ? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நிலாவுமே இந்த வீட்ட விட்டு பிரிய அவங்களுக்குமே மனசு வரல. எல்லாருமே அழுகுறாங்க. சின்ன குழந்தை மாரி பல்லவன்லேருந்து, சேரன்லேருந்து, "இங்க பாரும்மா, நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அந்த பல்லவன் முகத்துல எங்கனால சிரிப்பையே பார்க்க முடிஞ்சது. பட் அவனுக்காண்டியாவது நீ இரும்மா. எப்பா உன்னைய வந்துட்டு ஏதாவது எங்க மூலமா கஷ்டப்படுத்துறோமாப்பா? அப்படி இருந்தா சொல்லிருப்பா. அதையுமே வந்துட்டு நாங்க நிவர்த்தி பண்ணிக்கிறோம்னு" வந்துட்டு சேரனும் சொல்றாரு. "அப்படிலாம் இல்லண்ணா. அதாவது நீங்க தான உங்கள மாதிரி அண்ணன் தம்பிகள வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. எங்க வீட்ல வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கட்ட வேணான்னு சொன்னேன். ஆனா அவங்களோட சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக என்னைய வீட்ட விட்டே தொரத்திட்டாங்க. என்னோட சர்டிஃபிகேட்டே எரிச்சுட்டாங்க. அ பட் உங்க தம்பிய வந்துட்டு நான் என்னோட வாழ்க்கைக்காக சுயநலமா பகடைக்காயா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இவ்வளோ அன்ப கொட்டுறீங்கன்னா, உண்மையிலேயே வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போமாட்டேனா, ஒரு ஐயனார் துணையா நிக்கிறேன் நானு." நிலா சொல்றாங்க, அதுக்கப்புறம் தாங்க "எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா." செம்மையா வந்துட்டு ஹேப்பி ஆகுறாங்க பல்லவன் அண்டு சோழன். இதுல சோழன் வந்துட்டு டிவோர்ஸ் கூட நான் குடுத்துர்றேங்க. ஆனா இங்க மட்டும் இருங்கங்கிறாரு. என் அண்ணன், தம்பி எல்லாருமே ஆமாங்க அவன் டிவோர்ஸ் கூட குடுத்துருவேன். ஆனா இங்க மட்டும் இருப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அட பாவிகளா! அப்ப நான் டிவோர்ஸ் குடுத்தா பரவாயில்லையா? அவள நான் உயிரையா நேசிக்கிறேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காரு. பட் எது எப்படியோ நிலா வந்துட்டு இங்க இருக்காங்க. பட் அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு செல்ஃபா ஒரு வேலைய தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதற்கு ஒரு ஐடி தேவை. மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது பாண்டியன் தரப்புல இருந்து அந்த வக்கீல் கிட்டயே பேசி எந்த வக்கீல் மூலம் பிரச்சனை வந்ததோ, அந்த வக்கீல் கிட்டயே இந்த மாரி எங்க அண்ணி டிவோர்ஸ் முடிவுல இருந்து மாறி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி குடுக்க முடியுமா? செம்மையா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாங்கி தர முடியுமா? டிகிரி ஹோல்டருங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்ப சர்டிஃபிகேட்ட கொண்டு வாடா பாண்டியா. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. மிகப்பெரிய கம்பெனிலாம் இருக்கு. நான் வேலை வாங்கி தரேன். ஆனா சர்டிஃபிகேட் வேணுமே அப்படின்னு சொல்ல, இத வந்து பாண்டியன் வந்துட்டு கன்வே பண்றாருங்க நம்ம நிலா கிட்ட. ஐயோ! சர்டிஃபிகேட் வந்துட்டு தொலைஞ்சு போச்சே! இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், அதாவது இவரு பல்லவன் சொல்றாரு, "அதுதான் நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு ரீஅப்பீல் பண்ணா அந்த சர்டிஃபிகேட்ட வாங்க முடியுமே!" அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்க, "ஓ! இப்படி வேற பண்ண முடியுமான்னு?" இவங்க மதிக்கிட்டயும் கேட்குறாங்க. "பண்ணலாம்டி" அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு விர்ருன்னு கார்ல போறாங்க திருவண்ணாமலைக்கு, அவங்க படிச்ச காலேஜுக்கு. அ ஒரு வில் சப்போர்ட்டா வந்துட்டு, இவர் தாங்க இந்த சீரியல்லே வந்துட்டு செம்ம ஃபன்னு. நடேசன் வந்துடுறாருன்னு வைங்களேன். "நானும் அங்க தான் போறேன். வேலை இருக்கு. போற சோலி இருக்கு. நானும் உன்னோட வரேன்னு" போறாரு. அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, இவங்க தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்ட ரீஅப்ளை பண்ண போறாங்க. அங்க அதாவது நிலாவோட அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீசர் வந்துட்டு, இந்த மாரி "உங்க தங்கச்சி வந்திருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்துட்டு ரீஅப்ளை பண்ண வந்திருக்காங்கன்னு" சொன்னோன, "அப்படியே இருங்க. எதுவும் பண்ணிறாதீங்க. நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஆட்டைய கலைக்க வராருங்க. பட் ஒரு பிரச்சனை ஆகுது. ரீஅப்ளை பண்ணி குடுக்க முடியாதுன்னு. அத நீ எப்புட்றா சொல்லுவேன்னு" நிலா வந்துட்டு அண்ணன் மேல கோவப்படுறாங்க. இங்க ஒரு வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அங்க தாங்க நடேசன் புகுந்து, நீ யாருல? சர்டிஃபிகேட் வந்துட்டு இந்த பொண்ணு எடுக்க வந்திருக்கு. இத படிச்சிருக்கு. நீ யாரு? நீ யார்றா? அப்படின்னு அவரு கேட்க, உடனே நிலா வந்துட்டு இவர் தாங்க எங்க அண்ணன்னு சொன்னோனே, நடேசன் வந்துட்டு கம்முனு ஆயிடுறாரு. இருந்தாலுமே ஒண்ணு சொல்றாரு. அண்ணனா இருந்தாலும் அவங்க சர்டிஃபிகேட்ட வாங்கக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லலான்னு நடேசன் வந்துட்டு முன்றாருன்னு வைங்களேன். ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஆஃபீசருமே வந்துட்டு நடேசனுக்கும், நிலாவுக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க. அப்ப நிலாவோட அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. ரீஅப்ளைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிர்றாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு நிலாவுக்கு கிடைக்குதுங்க. நடேசன் போனதுனால, இப்படி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல உதவிகரமா இருந்திருக்கு என்றே சொல்லலாம். பட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நிலாவுக்கு வந்துட்டு வேலை கிடைக்க போதுங்க. பட் வேலை கிடைச்சிருச்சு அண்டு சோழன் வீட்டிலேயே இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்படியே சோழன் மேலயும் லவ் வந்துட்டு 2 பேருமே அந்த ஃபேக் திருமணத்த ரியல் திருமணம் ஆக்குனாங்கன்னா செம்மையா இருக்கும்ல. அப்படி நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க.